7th standard term 1 chapter 1 number systemல exercise 1.1ல 7th question என்ன கொடுத்திருக்காங்கன்னா find 5 pairs of integers that added to 2. அதாவது நீங்க ஒரு 5 set of integers கண்டுபிடிக்கணும். அதை ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2. First of all integersனா என்ன? நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்ல மேக்ஸ் மேட் ஈஸின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக்ஸான கான்செப்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இன்டீஜர்ஸ்னா என்ன, ரியல் நம்பர்ஸ்னா என்ன, அந்த மாதிரி எல்லா கான்செப்டையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் அ கிளியர் ஐடியா. ஸோ இப்போதைக்கு இன்டீஜர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0 இருக்கிறது தான் நம்ம இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். இப்போது இந்த இடத்துல எனக்கு ஆட் பண்ண தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா முழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முழு எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா? அதில் ஏதாவது ஒரு 5 வரிசையை நம்ம எடுத்து எழுதணும். அப்படி எடுத்து எழுதும்போது அதை கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2. இதுதான் கேள்வி. இப்போ நான் ஒரு செட் ஆஃப் ஆன்சர்ஸ் எடுத்து எழுதியிருக்கிறேன் இல்லைங்களா? இதுதான் ஆன்சரானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை தவிர்த்து நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். ஆனால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0வோட 2 ஆட் பண்ணால் 2 கரெக்டு. 1 + 1 2. இங்கே ரெண்டுத்துலையுமே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ப்ளஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் 3ல் 1 போச்சுன்னாலும் 2, 10ல் 8 போச்சுன்னாலும் 2, 6ல் 4 போச்சுன்னாலும் 2. இதை நான் எப்படி எடுத்து எழுதியிருக்கிறேன்னா -4 + 6. அப்போ நெகட்டிவ் நம்பர் ஒன்று காமிக்கிற மாதிரி இருக்குது, பாசிட்டிவ் நம்பர் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நான் 6 - 4ன்னு போட்டாலும் கரெக்டு தான், தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ -4 + 6 ஒரு சேஞ்சுக்கு மாற்றி போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பெரிய நம்பர் 6, சின்ன நம்பர் 4. வேறு வேறு சிம்பிள்னால் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 6ல் 4 போச்சுன்னா 2ங்களா? பெரிய நம்பருக்கு சிம்பிள்னா முன்னாடி வர்றது தான் சிம்பிள். அப்போ என்ன வரும்? +2ன்னு வந்துடும். தனியாக ஒரு நம்பர் இருக்கும்போது நம்ம ப்ளஸ் போட்டு காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது, போட்டாலும் தப்பு கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சரானா கிடையாது. இதை தாண்டி 2ன்னு வரக்கூடிய எதுவாக இருந்தாலுமே அது ஆன்சர் தான். ஸோ இதுதான் இந்த 5 pairs. ஏதேனும் ஒரு 5 இது தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க, அதனால் இதை எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.